மாதுளை பழம் வாங்கிக்கோங்க. மாதுளை பழத்தை உரித்து பழத்தை நல்லா நீங்களே சாப்பிட்ருங்க. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, அந்த பழத்துக்கு உள்ள ஓடு அந்த லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் லேயரில் அது, அதுக்கப்புறம் அந்த பழத்தோட தோல் ஓடு, அவ்வளோதாங்க. இந்த பழத்தோட தோலை அப்படியே எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க. முதல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இளம் வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா காஞ்சு அப்பளம் மாதிரி ஆயிரும். ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி வந்து காய வைங்கண்ணே. ஆமாம், இளம் வெயிலில் காய வச்சுட்டு அது நல்லா அப்பளம் மாதிரி வந்தோடனே எடுத்து அதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வீட்டிலேயே பண்ணிடலாம், இல்லை நீங்கள் வெளியில் கொடுத்து அரைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக பவுடர் ஆக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. அவ்வளோதான். மாதுளை பழத்தினுடைய தோலை இளம் வெயிலில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சி இளம் வெயிலில் காய வைத்து அரைத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான தண்ணி, கூட்டமில் தண்ணி போட்டு கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. வித்தின் 21 டேஸ்லேயே ஒரு அற்புதமான மாற்றம் வருங்க. உங்களுடைய பிளேடர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போ பிளேடர் நல்லா ஸ்ட்ராங் ஆனோடனே யூரின் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிறது தடுக்கப்படும். உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போகிறது தடுக்கப்படும்.